இந்த முடிச்சு விட்டுருச்சுல அக்கா, அந்த முடிச்சு விட்டுருச்சுல, வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு நம்மளுடைய திவாகர். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்துல வந்து திவாகர் சபரி அண்ட் கேங் கூட உட்காந்து பார்வை பத்தி பேசிட்டு இருந்தது ரொம்ப நேரமா வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க கமருதீனும் பார்வதியும். அவங்க கூட ரொம்ப க்ளோஸா பேசுறது வந்து பார்வுக்கு பிடிக்கல. அதை வந்து எப்படிடா வந்துட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இவரா வந்து உட்காராரு, வந்து பேசும்போது வம்பிழுத்து, பார்வை எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும், வம்பிழுத்து இந்த ஆள்கிட்ட வந்து வாயை கொடுக்குறாங்க. இவரும் அதுக்கு எதிர்பேச்சு பேசுறன்ற பேர்ல வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. பாரு கேட்குறாங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தங்கச்சின்னு கூப்பிட்ட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, ஆகாதீங்க. திவாகர் அந்த வார்த்தையை சொன்னார், பேசாம பார்வை கல்யாணம் மட்டும் செட்டில் ஆயிடலாம் போட்டிருக்கு அப்படின்னு. திவாகர் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு பின்னாடி நிறைய நெகட்டிவ்னஸ் இருக்கு. அவர் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஆளு, அவர் பெண்களை வந்து ரொம்ப வித்தியாசமா பார்க்குற ஆளு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இதை வந்து ஒரு மனுஷன் எப்படி உடச்சி வெளியே வரார் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமே இருந்தது. இவர் பாரு கூட்ட ரொம்ப க்ளோஸாக பழகும் போதெல்லாம் நம்ம முதல்ல வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், எப்போ வேணாலும் இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. அவர் இன்னொரு வார்த்தை விடுறாரு, அதுக்கு என்னம்மா, எவ்வளோ பொண்ணுங்க புருஷனை வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க, புருஷனை வச்சிருக்கால முதல்ல அண்ணான் தான் கூப்பிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றாரு. அவர் சொன்ன வார்த்தை, எவ்வளோ பொண்ணுங்க புருஷனை வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி. இது ஒட்டுமொத்தமாக வந்து பெண்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு மாதிரி பார்க்கப்படுமோ அப்படின்ற ஒரு டவுட் எழுது. ஏன்னா எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திவாகர் அப்படின்ற ஒரு ஆள், அவர் வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அது சொல்லியிருந்தாலும் அது ரொம்ப தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்ற அர்த்தங்கள் வச்சிருக்காங்க. பட் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல, முக்கியமாக தமிழர்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கு. அண்ணன் தங்கச்சி அப்படின்னு பழகிட்டா அண்ணன் தங்கச்சி தான். ஸோ பாரு இந்த இடத்துல வந்து என்ன சொன்னாலும் வந்து அவங்க ரைட்டாக தான் இருக்காங்க. பட் பாரு நேரம் பார்த்து இவர் வாய் விடுவார்ன்றதை பார்த்து இவரை வச்சு செஞ்சுட்டா தான் நான் பார்க்குறேன். பார்வை கல்யாணம் பண்ணால் நல்லா சொத்து கிடைக்கும், நல்லது கிடைக்கும், அப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. சபரியை பற்றி பேசும்போது எப்படின்னா, என்னோட துரோகிகள் கூட நீ பேசிட்டு வந்து எப்படின்னா இருக்க, அப்போ நீ என்னை விட்டு கொடுத்துருவா தானே, அப்படி இப்படின்னு பேசும்போது வந்து இவர் அந்த இடத்துல சபரியை விட்டு கொடுக்காம பேசுறாரு. எனக்கு பர்சனலாக அவங்களை பிடிச்சிருக்குமா அப்படின்னு. ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி, ஒரு கேம் பிளானிங் படி பார்த்தீங்கன்னா திவாகர் சொல்றது ரைட்டு. ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் எக்காரணத்தை கொண்டும் பாரு அப்படின்ற ஒரு ஆள் இருக்காங்கல்ல, இந்த பாருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் நிக்கல. அது பாருக்கு இடிக்குது. பாரு இப்ப சொல்ற விஷயம் கரெக்ட்னா, அவர் திவாகரை முடிக்கிறதுக்காக பேசின விஷயமா இருந்துச்சு அப்படின்னா திவாகர் வந்து அது இதுல இந்த ஒரு விஷயத்துல வந்து திவாகர் நெகட்டிவா ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா பெண்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல திவாகர் என்னதான் காமெடியன், என்னதான் அது இது எல்லாம் இருந்தாலும் கூட அவர் பொம்பளை பின்னாடியே சுத்துறாருப்பா அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவருக்கு சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கானா வினோத், வாட்டர்மெலன் ஸ்டார், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த சீசன்ல வந்து ட்ரெண்டிங்கான முதல் விஷயம் அதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாரு வந்து இவர் கிரியேட் பண்ணியிருக்க இமேஜ் வந்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களோ, அப்படி வாய் விடுறாங்களோ, வாயை கொடுத்து இது பண்றாங்களோ. ஏன்னா எந்திரிக்கும் போது வந்து என் மனசுல இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாரு வந்து முழுக்க கேமரா முன்னாடியே உட்காந்து சில விஷயங்களை பதிவு பண்ணுறதுக்காகவே சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மேட்டர் இருக்குல்ல, இதை அடுத்த சண்டை வரும்போது 100% திவாகருக்கு எதிராக வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கமருதீன் வேற பக்கத்தில் இன்னும் எடுத்து கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ கூட்டாயிட்டாங்க, கமருதீன் அண்ட் பாரு. இவ்வளோ நாள் திவாகரை வந்து கூட வச்சு தனக்கு அடிமையை வச்சுட்டு நல்லா இது பண்ணிட்டு இப்போ திவாகர் வந்து அங்கே பேசுறாரு அப்படின்னோடனே கட் பண்ணி விட்டாங்க பாரு. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. காமு